பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது, பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு, ட்ரெண்டு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரு புல்லிஷ் பாருங்கள், இந்த புல்லிஷ் முன்னாடி ஒரு கேப் வந்து மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸோடைய ஹைக்கும் அதோடைய நெக்ஸ்ட் கேண்டிலோட லோவும். ஸோ இது வந்து ஃபேர் வேலி கேப்பு, ரைட்டா? ஸோ இது மார்க்கெட் ரிவர்ஸில் வரும்போது ப்ரீவியஸோடைய லோ அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டிலோடைய ஹையும் இந்த இடத்துல இது இன்டர்செக்ட் ஆகிற இடம் மொத்தமே ரெண்டு சைடுமே ஃபேர் வேலி கேப் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு சைடு கேப் இருந்தால் இதை தான் வந்து பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போது இதுக்கப்புறம் ப்ரைஸ் இதில் வரும்போது வில் கோ ஃபார் அ செல் என்ட்ரி. ஓகே, ஸோ ஷார்ட் ட்ரேட் எடுக்கணும்னா நம்ம இதில் செல் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதோட பிக்சர் வந்து கிளியர் பிக்சர் வந்து இங்கே நான் இதில் போடுறேன். ஸோ ஒரு புல்லிஷ்க்கும் ஒரு பியரிஷோடைய ப்ரைஸ் ரேஞ்சு இதில் இருக்குது பாருங்கள். புல்லிஷ் பிபிஆர் அண்ட் பியரிஷ். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். ரெண்டு சைடும் கேப் இருக்கிற ஏரியா. இப்போ இதில் என்னென்னா மார்க்கெட்டு இதில் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். அந்த கேப் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லெவலில் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்குதான்னு பார்த்துட்டு செல் என்ட்ரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மெயின்லி வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்லாவே ஒர்க் ஆகுங்க. லோவர் டைம்